வணக்கம். பாட்டி கைப்பக்குவோம். இன்றைக்கி நான் வந்து நாளைக்கு காலையில் குடிக்கிறதுக்கு இன்றைக்கி கூழ் காய்ச்ச போகிறேங்க. நான் எப்படி காய்ச்சுறேன்னு பாருங்கள். குக்கர்லேயே வாங்க பார்க்கலாம். இதில் அரிசி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். குருணைங்க எனக்கு பாருங்கள், குருணை ஊற வச்சு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி போட்டேங்க. இப்போ இந்த குருணையை நல்லா மூடி வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வெந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை கரைச்சி ஊற்றி கிண்டுறதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 2 ஆழாக்கு ராகி மாவு நல்லா கரைச்சி வச்சுட்டாங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே. சரிங்களா? இது ஊற்றி நான் கிண்டும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? இப்போது குருணை நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இது வச்ச ராகி மாவை இதில் அப்படியே ஊற்றிக்கலாங்க. ஊற்றியாச்சுங்களா? இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்படியே கைவிடாத கிண்டணுங்க. நல்லா எல்லாம் சேர்த்து கிண்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. சரிங்களா? இப்போ நல்லா கிண்டியாச்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி பத்தாது. இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி நல்லா சுடு பண்ணிட்டேங்க. இந்த 1 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிடலாம். குக்கரை லைட்டாக வெயிட் போடக்கூடாதுங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டோன்னு வச்சுங்க, இப்படியே வெந்து போயிடுங்க. களி சிம்மில் வச்சிடலாங்க. சரிங்களா? வெந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ நல்லா கூழ் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது என்ன வெள்ளையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு கிடைச்ச ராகி அந்த மாதிரி வெள்ளையாக இருந்ததுங்க ராகி. அதனால தான் கூழ் இந்த கலரில் இருக்குது. நல்லா முத்துன ராகி கருப்பாக வாங்கணும்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருந்திருக்கும் நேரம். இப்போது நம்மளுக்கு கூழ் ரெடி. சரிங்களா? காலையில் கரைச்சி எல்லோரும் குடிக்க வேண்டியதுதாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. வெயில் காலம் வந்துருச்சு. நான் செஞ்ச கூழ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை